இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் 11ஆம் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை வாசித்து ஜெபிக்கும்போது நம்மளோட ஆவியானவர் கூட இருந்து பெரிய காரியங்களை நமக்கு இந்த மாதம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். யோவான் 16:20. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர் சொல்றார். போன மாதெல்லாம் நீங்கள் அழுது புலம்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் மற்றவர்கள் அந்த அழுகையை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். ஆனால் உண்மையாகவே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நம்ம துக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த துக்கத்தை நீக்கி போட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறார் இந்த மாதம். போன மாதம் துக்கத்துல இருந்திருக்கலாம், பல போராட்டங்கள் இருந்திருக்கலாம், உபத்திரங்கள் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாத விஷயத்துல மாட்டிக்கொண்டு இருந்திருக்கலாம், கடன் பிரச்சனையில இருந்திருக்கலாம், வியாதியினால பலவீனத்தினால இருந்திருக்கலாம், போராட்டத்தினால இருந்திருக்கலாம். ஆண்டவரே வருமானம் என்ன ஆண்டவரே ஒன்றும் புரியலையே சொல்லி இருந்திருக்கலாம், வேலை இல்லையேன்னு சொல்லி நீ பாரத்தோடு இருந்திருக்கலாம், வேலையில ப்ராஜெக்ட் இல்லையே சொல்லி பாரத்தோடு இருந்திருக்கலாம், சில காரியத்தை குறித்து நீ பாரத்தோடு இருந்திருக்கலாம். ஆண்டவரே நான் போற பாதை பயங்கரமான பாதை, எனக்கு ஒன்றும் புரியலையே ஆண்டவரே இந்த பாதை ஆண்டவரே சொல்லி நீ அப்படியாய் புலம்பி கொண்டு இருந்திருக்கலாம். பற்றாக்குறை என்ன ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் இப்படி இருக்கேன், அதுலேயும் நீ அப்படியா துக்கத்தோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் உன்னை பார்த்துதான் சொல்கிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 16:20 கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட பாடுகளை, ஹல்லேலூயா, அவமானங்களை, நிந்தனைகள் எல்லாம் பார்க்கிறார். நீ கண்ணீரோடு விதைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், கம்பீரமாய் நீ அறுப்பாய் மகளே, பயப்படாதே, நன்னோடு இருக்கிறேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியா பாரத்தோடு இருக்கலாம், கலங்கி போய் இருக்கலாம், எனக்கு எதுவுமே நடக்கலையே ஆண்டவரே, ஏதோ இந்த வருஷம் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு ஆண்டவரே, அப்பா என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படலையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ கண்ணீரோடு நீதி நியாயம் விசாரிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? நிச்சயமா ஆண்டவர் விசாரிப்பார். ஒரு உலகத்தால் மனுஷருக்கே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நியாயாதிபதி நீதியை வழங்குறார். ஆனா நம் தேவன், நம்மளை படைத்த தேவன் நீதியை வழங்காத இருப்பாரா? நிச்சயமாக வழங்குவார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள். நீ விசுவாசத்தோடு ஜெபிப்பாயானால் உன் விசுவாசம் பெரியதென்று சொல்றார் ஆண்டவர். அது போல கடுகளவு விசுவாசம் இருந்தால் நிச்சயமாய் இந்த மாதம் உனக்கு சந்தோஷத்தை நீ பார்ப்பாய், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதம் சந்தோஷமான மாதம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரே நாங்கள் துக்கப்படும் போது மற்றவர்கள் சிரிக்கலாம், மற்றவர்கள் பேசலாம், அவமானமாய் பேசலாம், அவமானமாய் நிந்தனைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேசலாம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பார்க்குறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தாழ்ந்து போகும்போது நிச்சயமா எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இந்த நாள்ல யார் யார் பார்க்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுல அப்பா ஒரு சந்தோஷத்தை கட்டிடும். பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை ஆண்டவரை வாய்ப்பை தாங்கப்பா ஆண்டவரே. அப்பா இயேசுவே, வியாதியின் ஆண்டவர் படுக்கையாயிருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தை தாங்கப்பா. அப்பா சரீரத்துல ஒரு சமாதானத்தையும் ஆண்டவர் சரீரத்துல நல்ல சுகத்தை தாங்க அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறேன். கடன் பிரச்சனையில போற பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிரிந்த குடும்பத்துல ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஆனால் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீ சொல்லியிருக்கிறீ உனக்கு சந்தோஷம் உண்டு என்று. ஒரு சின்ன விஷயத்துல ஆண்டவரே அப்பா இயேசுவே, இது ஆண்டவரே சின்ன விஷயம்தான், ஆனா பெரிய விஷயமாய் மாறிட்டது. ஆனாலும் ஆண்டவரே அதை மாற்றி ஆண்டவரே அப்பா இயேசுவே சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.